almost everything you need to know. ஹலோ நண்பா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா அவருக்கு ரொம்ப வயசாகிட்டு இருக்கிறதுனால ஒரு புது ராஜாவை தேர்ந்தெடுக்க நினைச்சாரு. அவர் எல்லார் மாதிரியும் அவரோட பசங்களையோ இல்ல அவருக்கு தெரிஞ்சவங்களையோ அடுத்த ராஜாவா தேர்ந்தெடுக்க விரும்பல. அதுக்கு பதிலா அவரோட நாட்டுல இருக்க சில யங் பீப்புளை அவரை பார்க்க சொன்னாரு. அவங்க கிட்ட அவருக்கு வயசாகிட்டு இருக்கிறதாவும் உங்கள ஒருத்தரை தான் அடுத்த ராஜாவா தேர்ந்தெடுக்க போறேன்னு சொன்னாரு. ராஜா இப்படி சொல்றதை கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. அங்க இருக்க எல்லார்கிட்டையும் ராஜா ஒவ்வொரு விதையை கொடுத்தாரு. இந்த விதையை நட்டு வச்சு ஒரு செடியை வளர்த்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த செடியோட அவரை பார்க்க சொன்னாரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நீங்க கொண்டு வர செடியை வச்சு உங்கள யாரு அடுத்த ராஜான்னு நான் சொல்லுவேன்னு சொன்னாரு. ராஜாவை அன்னைக்கு பார்க்க போனவங்கள லீன்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கும் ராஜா கிட்ட இருந்து செடி வளர்க்கறதுக்கு ஒரு விதை கிடைச்சது. அந்த விதையை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு செடி வளர்க்குற பாட்டில் அந்த விதையை நட்டு வச்சு டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சாரு. டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்தும் போது செடி வளர்ந்துதான்னு ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறமா கூட செடி வளர்ந்த மாதிரியே தெரியல. லீ அவரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும் போதெல்லாம் எல்லாருமே என் செடி இவ்வளவு பெருசா வளர்ந்தது, என் செடியில பூ வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா லீ செடியே வளராததுனால அவங்க கிட்ட அதை பத்தி எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டாரு. இப்படியே ஒரு சின்ன செடி கூட வளராம 2-3 வாரம் போச்சு. 2-3 மாசம் போய் 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா கூட லீ நட்டு வச்ச விதையில இருந்து எந்த செடியுமே வரல. லீ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல, அதனாலதான் நம்ம செடி வளர மாட்டேங்குதுன்னு நினைக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அதே நேரத்துல மத்தவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய செடி மரம்லாம் வளர்ந்ததா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நேரத்திலயும் லீ எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருந்து அவரோட செடி வளரும்னு நம்பிட்டு இருந்தாரு. ஒரு வருஷம் கடந்து போயிடுச்சு. இவங்க எல்லாருமே ராஜாவை பாக்குற நேரமும் வந்துடுச்சு. எல்லாருமே அவங்களுக்கு வளர்ந்த செடிங்களை ராஜா கிட்ட கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா லீ நட்டு வச்ச செடி வளராததுனால இதை எடுத்துட்டு போலாமா வேணாமான்னு அவரு ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு. ஆனா லீயோட அம்மா பரவாயில்ல இதை கொண்டு போ, என்ன நடந்ததுன்னு நேர்மையா சொல்லுன்னு சொன்னாங்க. லீக்கு ரொம்ப பயமா இருந்தாலும் அதுதான் சரின்னு பட்டுது. செடியே வளரலன்னு உண்மையை சொல்லிடுவோன்னு அந்த பாட் எடுத்துக்கிட்டு ராஜாவோட மாளிகைக்கு லீ போனாரு. அங்க ராஜா வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப எல்லார்கிட்டையும் விதவிதமான செடி மரம்லாம் இருக்கிறத லீ பார்த்தாரு. இவங்க எல்லாருமே இவ்வளவு அழகழகா செடி மரங்களை வளர்த்துருக்காங்களே, நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு ஓரமா பின்னாடி போய் மறைஞ்சு நின்னுக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜா அவங்கள மீட் பண்ணாரு. அவங்கள மீட் பண்ணும்போதே எல்லாரும் கொண்டு வந்த விதவிதமான செடி மரங்கள் எல்லாம் அவர் பார்த்து ரசிச்சாரு. உங்கள ஒருத்தர் தான் கண்டிப்பா அடுத்த ராஜாவா இருக்க போறீங்கன்னு சொன்னாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே செடியே வளராத லீயோட பாட்டை அவர் நோட்டீஸ் பண்ணாரு. லீய பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பையனை முன்னாடி கொண்டு வாங்கன்னு ராஜா ஆர்டர் போட்டாரு. ராஜா நம்மள திட்டுவாரோ கொன்னுடுவாரோன்னு லீ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாரு. முன்னாடி போனதுக்கு அப்புறமா ராஜா உன்னோட பேர் என்னன்னு கேட்டாரு. என்னோட பேர் லீன்னு அவரு ரிப்ளை கொடுத்தாரு. அவரோட பேரை சொன்னது கூட எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜா எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு லீ தான் உங்களோட அடுத்த ராஜான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ராஜா சொன்னதை யாராலையுமே நம்ப முடியல. லீ கூட என்னால ஒரு செடியை கூட வளர்க்க முடியல, என்னைய இவர் அடுத்த ராஜாவை அனௌன்ஸ் பண்ணாருன்னு ஒரு குழப்பத்தோடய இருந்தாரு. ராஜா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விதையை கொடுத்தேன், அந்த விதையை நட்டு வச்சு தண்ணி ஊத்த சொன்னேன்னு சொன்னாரு. ஆனா நான் உங்களுக்கு கொடுத்த விதை எல்லாமே பாயில் பண்ணி இருந்தது, அதுல இருந்து செடியே வளராது. லீய தவிர எல்லாருமே எனக்கு விதவிதமா செடி பூ மரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. நான் கொடுத்த விதையில இருந்து செடியே வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த விதையை எடுத்துட்டு வேற விதையை போட்டு ஒரு செடியை வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்க. லீ மட்டும் தான் தைரியமா நான் கொடுத்த விதைய பிளான்ட் பண்ணி செடியே வளரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட நேர்மையா செடியே வளரலன்னு என்கிட்ட கொண்டு வந்திருக்கான். அதனால லீ தான் அடுத்த ராஜாவா இருப்பான். இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம சில விஷயங்களை கத்துக்கலாம். லைஃப்ல எப்பயுமே நம்ம எந்த விஷயங்களை நமக்குள்ள பிளான்ட் பண்றோமோ நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸும் அப்படிதான் கிடைக்கும். நம்ம அடுத்தவங்க கிட்ட நேர்மையா இருந்தோம்னா அவங்களோட ட்ரஸ்ட் நமக்கு கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணோம்னா நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. விடாமுயற்சியை பிளான் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கிடைக்கும். நம்மளோட லைஃப்ல பொறுமையை பிளான் பண்ணோம்னா ஒரு லாங் டேர்ம் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். ஆனா அதுவே நம்ம நேர்மையா இல்லைன்னா அடுத்தவங்களோட நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்க முடியாது. நம்ம செல்ஃபிஷா இருந்தோம்னா எப்பயுமே தனியா தான் இருக்க வேண்டிய இருக்கும். பேராசைப்பட்டோம்னா பெரு நஷ்டமாயிடும். ஸோ எப்பயுமே உங்களோட லைஃப்ல நீங்க எந்தெந்த விதையை பிளான் பண்றீங்கன்னு கவனமா பாருங்க. ஏன்னா நீங்க எந்த மாதிரி விதையை இப்ப பிளான் பண்றீங்களோ அதோட ரிசல்ட்டை தான் ஃபியூச்சர்ல பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்க இருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.